மத்திய பட்ஜெட் உரை என்றாலே நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனின் தமிழ் மேற்கோள்கள் தனிக்கவனம் பெறும். தமிழ்ச் சங்க இலக்கிய நூல்களில் இருந்தோ திருக்குறளில் இருந்தோ ஒன்று அல்லது இரண்டு மேற்கோள்களை சுட்டிக்காட்டி சிறப்பு சேர்ப்பார். ஆனால் 2024-25 நிதியாண்டுக்கான பட்ஜெட் உரையில் ஒரு தமிழ் வார்த்தையும் இடம்பெறாதது பலருக்கு ஆச்சரியத்தை அளித்துள்ளது. 84 நிமிடங்கள் நீடித்த உரையில் ஒரு முறை கூட தமிழ்நாடு என்பதும் இடம்பெறாமலேயே போனது. கடந்த 2019 ஆண்டு பட்ஜெட் உரையில் வரி விதிப்பு முறை கடுமையாக இருக்கக்கூடாது என்பதை கூறும் புறநானூற்று பாடல் வரிகளை மேற்கோள் காட்டியிருந்தார். சங்ககால புலவர் பிசிராந்தையார் பாண்டிய மன்னன் அறிவுடை நம்பிக்கு அறிவுரை கூறுவது போல அமைந்த காய்நெல் அறுத்து கவனம் கொளினே என்று தொடங்கும் பாடல் இடம்பெற்றது. 2020 ஆண்டு பட்ஜெட் உரையில் பூமி திருத்தி உண் என்ற ஆத்திச்சூடி பாடலை பாடி விளைநிலத்தை உழுது அதில் பயிர் செய்து உண் என பொருள்படும் பாடலை பாடி அதன்படி மத்திய அரசு நடப்பதாகவும் குறிப்பிட்டிருந்தார். 2021 ஆண்டு மத்திய பட்ஜெட் தாக்கலின் போது பிணியின்மை செல்வம் விளைவின்பம் ஏமம் அணி என்ப நாட்டிவ் வைந்து என்ற திருக்குறளை அதன் பொருளோடு விளக்கியிருந்தார். இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு என்ற இறைமாற்று எனும் அதிகாரத்தின் கீழ் வரும் திருக்குறளை உவமையாக மேற்கோள் காட்டியிருந்தார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். தொடர்ந்து 2022-23 ஆண்டு புராண இதிகாசங்களில் ஒன்றான மகாபாரதத்தில் வரும் சாந்தி பருவ வரிகளை சுட்டிக்காட்டினார். சாந்தி பருவத்தில் அஸ்தினாபுர மன்னராக தருமருக்கு முடிசூட்டும் படலமும் புதிய மன்னனுக்கு சமூகம் பொருளியல் அரசியல் குறித்து பிதாமகர் பீஷ்மர் வழங்கிய அறிவுரைகளும் இடம்பெற்றிருந்தன. 2023-24 பட்ஜெட் உரையில் தமிழ்ச்சங்க இலக்கிய நூல்களை மேற்கோள் காட்டினார். ஆனால் இந்த பட்ஜெட் உரையில் தமிழ் வார்த்தைகளும் இல்லை, தமிழகத்துக்கு என எந்த சிறப்பு திட்டங்களும் இல்லை.